கடையில் அதிக பணம் கொடுத்து வாங்காமல் பேக்கிங், ஐஸ்கிரீம் இது செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸும், பிரெட் ஸ்ப்ரெட்ஸும் ஈஸியாக வேணுங்கிற டைமில் வீட்லேயே நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமோட ரெசிபி பார்த்துடலாம். கேக் செய்கிறதுக்காகட்டும், டெசர்ட் செய்கிறதுக்காகட்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்னா அது ஃப்ரெஷ் க்ரீம் தான். ரொம்பவே ஈஸியாகவும் ஃப்ரெஷ் க்ரீமை ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு சூடு பண்ணிக்கோங்க. பாலில் ஆடை சேராமல் இருக்கிறதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அது பாதியாக குறைஞ்சதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு பால் கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸை பாலில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கெட்டி தட்டாமல் கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டால் நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு வேணுங்கிற டைம்லலாம் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் மூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக டேஸ்ட்டாக இருந்தது. இதனோட ரெசிபி என்னோட சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாரோட ஃபேவரட் பீனட் பட்டரோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அதனுடைய தோலெல்லாம் நீக்கிட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ பவுடர் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான் ஹனி சேர்க்குறது, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 டைம்ஸ் நல்லா விட்டு விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா பீனட் பட்டர் ரெடி ஆகிடும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அவ்வளோதான். இவ்வளோ சுலபமாக வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக செய்கிற ஹெல்த்தியான இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தான் நம்ம கடையில் தேடி தேடி வாங்குகிறவங்க அதிக பணம் கொடுத்து. சம்டைம்ஸ் ஸ்டாக் இல்லைனா கூட ரொம்ப வருத்தப்படுறோம். இதை மட்டும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி கடையில் வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு மணி சேவிங்கும் தான், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்க்காம நல்ல டேஸ்டியான பீட்ரூட் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதோட பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதுமே இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைனா கீ சேர்த்துட்டு சூடானதுமே நம்ம அரைச்சி வச்சுருந்த பீட்ரூட் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பீட்ரூட் பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டெக்ஸ்சர் நல்லா வரும். இப்போ நல்ல பபிள்ஸ் எல்லாம் வந்ததுமே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் கரைஞ்சதுமே கலர் மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் 3லேருந்து 4 சொட்டு லெமன் இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுமே ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, இந்த கலரை பார்த்துட்டு என் பாப்பா வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இதை பார்த்துட்டு இருந்தாங்க ஆசையாக. ஸோ இதை ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடச்சிதுங்க. ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்போயோ செஞ்சு எப்போயோ ஸ்டோர் பண்ணி கடையில் விற்கிற பொருளை வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி உங்கள் கைப்பட ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொருளை உங்கள் கைப்பட செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக குஷியாகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல் இன் ஆல் இன்க்ரீடியன்ட் சாக்லேட் சிரப்போட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த சாக்லேட் சிரப்பை நீங்கள் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். கேக்குக்காகட்டும், ஐஸ்கிரீமுக்காகட்டும், டெசர்ட்ஸுக்காகட்டும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடானதுமே 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதும் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக கோகோ பவுடர் இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கோகோ பவுடர் நல்லா கரைஞ்சதுமே கிளறி விட்டுட்டே இருங்க. கட்டி தட்டாமல் கிளறிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுமே ஸ்பூனில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி பின்னாடி ஒட்டாமல் வரும். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான். நம்மளுடைய சாக்லேட் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை ஓரியோ ஷேக் மேலே டாப்பிங்ஸில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிற கண்டென்ஸ்டு மில்கோட ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சூடானதுமே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எதில் பால் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஆடை கட்டாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. பால்கோவா ஆகிறதுக்கு கொஞ்சம் பதத்துக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். வேணும்னா கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு சாக்லேட் ட்ரஃபிள் செஞ்சுருந்தேன். இதனோட ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வனிலா கஸ்டர்ட் பவுடரோட ரெசிபி பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வெல்லாம் கூட தேவையில்லைங்க. ஒரு மிக்சர் ஜார் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் 1 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்கிற இந்த கஸ்டர்ட் பவுடரோட ரெசிபி பார்த்துடலாமா? இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க.
1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வெறும் 10 ரூபீஸ் தாங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கலருக்காக குங்குமப்பூ கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இல்லைனா எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம வனிலா ஃப்ளேவர் செய்கிறதுனால வனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சுக்கலாங்க. நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு வனிலா கஸ்டர்ட் புட்டிங் தான் செஞ்சுருந்தேன். இதனுடைய ரெசிபி என்னோடய சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த 6 ரெசிபியுமே ரொம்ப ஈஸி அண்ட் உங்களுக்கு மணி சேவிங் கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.